திரும்ப இந்த டிடிவி, ஓபிஎஸ் சார் அவங்கள உள்ள இழுக்கலான்னு பார்த்தாலும் அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிறாருங்க சார். இல்லை, இங்கே வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஓபிஎஸ் வெளியில் போனதுக்கான காரணம் வேறு. சரிங்க சரிங்க. ஓபிஎஸ்ஸுக்கான மரியாதை இல்லை. சரிங்க. இந்த கூட்டணியில் மரியாதை இல்லை, மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் வெளில போனார். சரிங்க சார். சரிங்களா? டிடிவி வெளில போனதுக்கான காரணம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அண்ணாமலையால் போனார் சரிங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டிடிவி வந்து சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக சொன்னதுனால நான் வெளில போனேன் அப்படிங்கிறாரு. சரிங்க. ஓகேங்களா? சரிங்க. இங்கே நடந்த விஷயம் வந்து ரொம்ப சிம்பிள். அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லாமல் என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு அமித்ஷா சொல்லிகிட்டே இருந்தார். அதை தான் அண்ணாமலையும் சொல்லிகிட்டே இருந்தார். சரிங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் டிடிவி நான் இந்த கூட்டணியிலேருந்து வெளில போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. சரிங்க. அதிமுக பிரச்சாரத்துக்கு அழைத்தா கூட நான் வந்து பிரச்சாரம் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தார். சரிங்க. எங்கே அவர் வந்து மாறினார் அப்படின்னு நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா, அண்ணாமலை என்னைக்கு வாய் திறந்தாரோ என்னன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், அது நம்மளுடைய கடமை, அவரை முதலமைச்சர் ஆக்குவது நம்மளுடைய கடமை. அவர் வாய் திறக்காத வர டிடிவி வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரிங்க. இவர் வாய் திறந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். இனிமேல் அந்த கூட்டணியில் நம்ம இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, விருப்பம் இல்லை. ஏன்னா அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கு நான் அந்த கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி, மோடியை பிரதமர் ஆக்கிறதுக்கு தான் அந்த கூட்டணிக்கு வந்தேன். முதல்வர் வேட்பாளர் வேறு யாராவது சொல்லுங்கள், நான் அந்த கூட்டணியில் நீடிக்கிறேன்.